வணக்கங்க. இன்னைக்கு பாருங்க நம்ம அடினியம் வந்து விதையிலேருந்து நட்டு வச்சு காமிச்சிருக்கேன் நான். விதை போட்டு தான் போட்டிருக்கேன் வீடியோவில் பாருங்கள். ஒரு தொட்டியில் எத்தனை செடி இருக்குது பாருங்கள். இது வந்து எல்லாம் ஒரே தொட்டியில் இருந்துச்சுனாக்கும் வளர்ச்சி அடைகிறது லேட் ஆகும். இது வந்து ஒரு மாதமான செடி பாருங்கள். இதோடைய வளர்ச்சி வந்து ஒரு மாதமாக வந்து இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். விதை போட்டதுலேருந்து ஒரு மாதம் இவ்வளோதான் இருக்கும் இதோட வளர்ச்சி பாருங்கள். அழகாக இருக்கா? குட்டியாக தடிமனாக வருது பாருங்கள். வேர் பாருங்கள், இங்கங்கே வளைஞ்சு 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 போயிருக்கு. ஒரே தொட்டியில் 6-7 செடிக்கு மேலே இருக்கும்போது அதுக்கு இடம் எங்கிட்டு கிடைக்குதோ அப்படி தான் வேர் வந்து போகும். அதனால் நம்ம வந்து இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வந்து இந்த இது மாதிரி பாருங்கள். இப்போ ஒரு தொட்டிக்கு வந்து ஒரு செடி நட்டு வச்சோம்னா அது வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். இந்த டப்பா வந்து 3 மாதம் வரலாம் இதுக்கு போதும். இதில் வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா கார்டன் சாயில் மட்டும்தான். இதில் வந்து செம்மண்ணோ கொக்கோபீட்டோ சேர்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட சேர்க்கல. நான் செம்மண்ணோ கொக்கோபீட்டோ எதுவுமே சேர்க்கலை. ரெண்டுமே ஈரத்தை தக்க வச்சுக்கும். அடிநியத்துக்கு அது வந்து ரொம்ப மோசமானது, அழுகிரும், வீரழுகல் நோய் வந்துடும். அதனால் தண்ணி வந்து வடிஞ்சு காஞ்சிருச்சா நம்ம அடுத்த நாள் ஊற்றிக்கலாம். டெய்லி கூட நம்ம ஊற்றுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள். அதுக்காக நம்ம கொக்கோபீட் போட்டோம்னா அடினியமெல்லாம் கொக்கோபீட்டுக்கு வந்து தாங்காதுங்க. பெரிய செடியே வந்து அழுகும், வேரழுகல். அதனால் ஈஸியாக கிடைக்கிற மண்ணே போதும். கார்டன் சாயில் வந்து நான் போட்டுக்க ஏற்கனவே செடி வளர்த்துருப்போம்ல. நான் வந்து மாடியில் வந்து கொக்கோபீட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் வந்து எனக்கு இல்லை.